ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஞாயிற்றுக்கிழமை கால வேளையிலே உம்மை ஆராதிக்க உம்மை தொழுது கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து தாங்க. வரவேண்டிய தம்முடைய பிள்ளைகளை துரிதப்படுத்தி கூட்டி சேருங்க. ஆண்டவரே, நம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. துவக்கம் முதல் முடிவு வரை நம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவரை துதித்து ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். யார? ஆண்டவரை, மகிமை மாட்சிமை நிறைந்தவரை துதித்து ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. பாடலாமா ஒரு பழைய பாடல்? மகிமை மாட்சிமை நிறைந்தவரை மகிழ்வுடன் தொழுதிடுவோம், பரிசுத்த தேவன் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம் என்ற பாடல். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழும். மறுபடியும் சொல்லாமா? மகிமை மாட்சிமை, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்தே தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆமாப்பா, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்தவரே. முழங்கால் யாவுமே பாரினில் முடங்கிடுதே. உயர்ந்தவரே சிறந்தவரே என்றும் தொழுதிடுவோம். உயர்ந்தவரே உயர்ந்தவரே, ஆமாங்க, அவர் உயர்ந்தவர் சிறந்தவர். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை, ஓ எஸ் லார்ட். ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்பவரே. ஒருவரும் வாசம் செய்பவரே, ஒளியினை தந்துமே இதயத்தில் வாசம் செய்யும். ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். ஆமாப்பா, ஒளி நிறைவே அருள் நிறைவே என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோம். சொல்லலாமா? ஆமாப்பா, நீங்க மாட்சிமை நிறைந்தவர் அப்பா. பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். பரிசுத்த தேவன் நீரே, பாதம் பணிந்திடுவோம். கழுவிய நீதிரே, சத்திய தேவன் நீரே, கனம் மகிமை செலுத்தியேனா என்றும் தொழுதிடுவோம். கனம் மகிமை செலுத்தியேனா என்றும் தொழுதிடுவோம். சொல்லமா? மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, ஆமாப்பா, மகிமை மாட்சிமை. ஆமாப்பா, நீங்க நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே. நித்திய தேவன் நீரே, நீதி நிறைந்தவரே. அடைக்கலம் மனவரே,
அன்பு நிறைந்தவரே, நல்லவரே, வல்லவரே, என்றும் தொழுதிடும். ஆமாப்பா, நீங்க நல்லவர், நீங்க நல்லவரப்பா, நீங்க வல்லவரப்பா, உம்மை என்று நாங்கள் தொழுகிறோம்ப்பா. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். அற்புத தேவன் நீரே, ஆசீர் அளிப்பவரே, அற்புத தேவன் நீரே, ஆசீர் அளிப்பவரே, அகமதில் மகிழ்ந்துமே, துதியினு புகழ்ந்துமே, ஆவியோடும் உண்மையோடும் என்றும் தொழுதிடுவோம். ஆமாப்பா, உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்றோம்ப்பா. மகிமை மாட்சிமை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை சொல்லாம, மகிமை மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆமே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை பணிந்து தொழுகுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம தொழக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஒரு வசனம் ஆபகுக் 1:5 இப்படியாக போட்டிருக்கு. நீங்கள் புறஜாதிகளை நோக்கி பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமியுங்கள், விவரிக்கப்பட்டாலும் நீங்கள் விசுவாசியாத ஒரு கிரியையை உங்கள் நாட்களில் நடப்பிப்பேன். என்னது? உங்ககிட்ட விவரித்து சொன்னாலும் என்ன பண்ண முடியாது, நீங்க கிரகிக்க முடியாத, விசுவாசிக்க கூடாத ஒரு காரியத்தை உங்க நாட்களில் நான் செய்வேன் அப்படின்னு. அது இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல இன்னொரு அழகா போட்டிருக்கு. என்ன அப்படின்னா, பிற நாடுகளை கவனித்து பாருங்கள், பார்த்து முழுவதுமாய் வியப்படையுங்கள், உங்களுக்கு சொன்னாலும் உங்களால் நம்ப முடியாத ஒரு செயலை உங்கள் நாட்களிலே நான் செய்ய போகிறேன். ஆமென். என்னன்னா, நம்மளால நம்பவே அது முடியாதான், அது செயல்படுறதுக்கு நம்மளால சான்ஸே இல்லை, ஆனா உங்கள் நாட்களில் நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். நம்முடைய நாட்களில் ஆண்டவர் செய்கிற தேவனா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம யோசிக்க முடியாத, கிரகிக்க முடியாத, நம்ம இதெல்லாம் என் வாழ்க்கையில் எப்படி நடக்க போகுது அப்படின்னு நினைக்கக்கூடிய காரியங்களை ஆண்டவர் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேற்று ஒரு நியூஸ் திடீர்னு என்ன அப்படின்னா, மக்களுக்கு அதிர்ச்சி ஊட்டும் செய்தி மற்றும் எச்சரிக்கை செய்தி அப்படின்னு சத்தியம் டிவியில் ஒரு நியூஸ். என்ன அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சயின்டிஸ்ட்லாம் சென்னையில் ஒரு ரிசர்ச் பண்ணாங்களாம். அந்த ரிசர்ச்சில் என்ன இது பண்ணியிருக்காங்களாம், அடுத்த நூற்றாண்டில் வரப்போகக்கூடிய கால சூழ்நிலைகள், கிளைமேட்டிக் சேஞ்சஸ் இப்போவே வந்துருச்சான். அதனால் என்னென்ன நடக்க போகுதான், சுனாமி நடக்குமா, திடீர்னு புயல் ஏற்படும், பூக்கள் எல்லாம் வித்தியாசமாக மாறி போகுமா, வல்கனோ எரிமலைகள் வரும், நிறைய இயற்கை சீற்றங்கள், இயற்கை சூழல்கள், பனி உறைந்து போகும், கடல் திடீர்னு உள்ள போகுமா, திடீர்னு வெளியே வருமா, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடக்க போகுது. இதெல்லாம் நம்ம எங்க பார்த்துருக்கோம்? இதைத்தான் அவங்க சொல்றாங்க. கடைசி நாட்கள்ல நாம் வந்து நிற்கிறோம். நிறைய சூழ்நிலைகள் வரும், ஆனாலும் கர்த்தர் நமக்கு செய்ய வேண்டியதை செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. என்னை உங்களை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த பாட்டு இப்படி தான் சொல்லுது, லேசான காரியம் எதையும். மண்ணை பிசைஞ்சு நம்மளை உண்டாக்கினவர் இல்லை,
நம்மளுடைய அவயவங்கள் நம்ம டாக்டர்கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது, இவ்வளோ அவயவங்கள் நமக்கு இருக்குதா. நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஜீரணமாகி அது வர்றதுக்கு ஒரு ப்ராசஸ். கடவுள் எப்படி அழகா ஆண்டவர் நம்மளை உருவாக்கியிருக்காருல்ல, யோசிச்சு பார்த்தாலே முடியாது. லேசான காரியம் அவருக்கு எதையும் செய்ய. ஆமென். பாடலாமா அந்த பாடல? லேசான காரியம், லேசான காரியம், லேசான காரியம், எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனுள்ளவன், பலனற்றவன் பலனுள்ளவன், பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். விசுவாசத்தோடு பாடலாமாப்பா? உங்களால முடியும்பா. லேசான காரியம் ஆண்டவரே. மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசான காரியம். Yes Jesus. மண்ணை பிசைந்து மனிதனை படைத்தது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவது லேசான காரியம். மன்னான மனிதர்க்கு மன்னாவை தருவது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் லேசான காரியம். கூழாங்கலாலே கோலியாய் வீழ்ந்தது லேசான காரியம். கூழாங்கலாலே கோலியாய் வீழ்ந்தது லேசான காரியம். ஆழ்கடல் நீதினில் வரிப்பணம் காண்பது லேசான ஆமாங்க. நம்ம வாழ்க்கையில எல்லாமே அவரை நம்பி வாழும் பொழுது அவரால் லேசான காரியம். லேசான காரியம் இயேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனுள்ளவன், பலனற்றவன் பலனுள்ளவன், பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். கற்பாறை போல் கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கற்பாறை போல் கடல் மேல் நடப்பது லேசான காரியம். கச்சாடி நீரை கனிரசமாக்குவது லேசான ஆமாங்க. நம்ம ஆண்டவரால நம் இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. லேசான காரியம் என் இயேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன்,
பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். மறுபடி சொல்லாம, பலனுள்ளவன் பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு ஆமென். ஹல்லேலூயா. என்னுடைய உங்களுடைய தேவனுக்கு என்ன? எல்லாத்தையுமே படைத்தவரே அவர் தான்ல. எல்லாமே அவருக்கு. எனக்கு இது செய்ய முடியலையே, இது வாங்க முடியலையே, இது பண்ண முடியலையே, ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம வச்சோம்னா போதும். ஆண்டவர் எல்லாவற்றையும் லகுவாக லேசாக மாற்றுகிற தேவன். ஆமென். ஒரே ஒரு டைம் மாத்திரம் சொல்லாமா? பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? என் தேவனாகிய ஆண்டவருக்கு, நான் ஆராதிக்கிற உண்மையுள்ள ஜீவனுள்ள ஆண்டவருக்கு என்னுடைய காரியங்கள் எல்லாம் லேசான காரியம். ஆமென். ஹல்லேலூயா. கட்டுகளை அறுக்கிற தேவன், சாபங்களை முறிக்கிற தேவன், வேதனைகளை மாற்றுகிற தேவன், புது பலனை தருகிற தேவன். அந்த தேவனை நம்ம ஓயாமல் துதிக்க போகிறோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? பாடலாம். அந்த பாடலை ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் ஓயாமல் துதிப்போம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே பாடு. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா 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 பாடு. ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவான். இயேசுவை ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். சொல்லமா? சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவார். இயேசுவை ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி துதித்துக் கொண்டிரு. கரங்களை தட்டி துதித்துக் கொண்டிரு. கரங்களை தட்டி துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜா இயேசுவே உம்மை மாத்திரமே. Oh yes Jesus. கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார். Yes Jesus. கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார். கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு. கரங்களை அசைத்து துதித்து கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார்.
வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். Yes, Jesus. விண்ணப்பத்தை கேட்பார், கிருபையை பொழிவார். வாக்குத்தத்தம் செய்தார், நிறைவேற்றி முடிப்பார். நீய காரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு, நீய காரங்களை உயர்த்தி ஆமாப்பா, நீய காரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு, நீய காரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசு. ஓ ஜீசஸ், எஸ் ஜீசஸ், ராஜாதி ராஜாவாம் இயேசு. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. ஹல்லேலூயா. கட்டுகளை அறுக்கிற தேவன், சாபங்களை முறிக்கிற தேவன், புது பலனை தருகிற தேவன், வாக்குத்தத்தங்களை என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றுகிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே எழுந்திருக்கலாமா? ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உமக்கு நன்றி அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. பரிசுத்தரே, போதுமானவரே, நீ நல்லவர். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26:4 கர்த்தரை என்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். யாரை நம்பணும்? கர்த்தரை என்றைக்கும் நம்புங்கள். என்றைக்கும் அப்படின்னா நம்ம கஷ்டப்படுற நாட்களையும், சந்தோஷமா இருக்கிற நாட்களையும், பலவீனமா இருக்கிற நாட்களிலும், சுகமா இருக்கிற நாட்களிலும், என்றைக்கும் என்றைக்கும் என்னுடைய ஒரே ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மாத்திரம்தான். கர்த்தரை என்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். ஆமென். அப்பாட்ட சொல்லலாம், அப்பா என்னால ஒண்ணுமே முடியாதுப்பா, என்னால ஒண்ணுமே முடியாது, நீங்க தான் எனக்கு, நீங்க தான், நீங்க மாத்திரம்தான் என்னுடைய வாழ்க்கையில. ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், முடியாது என்ற சூழ்நிலையில அவனை ஆசீர்வதிச்சீங்க, அண்ணால கலிப்பா மாத்துனீங்க, என்னையும் உங்களால மாத்த முடியும்பா. எங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க செய்ய முடியும்பா. அதே தேவன் தான் இன்னைக்கு எங்களோட வாழ்றீங்களப்பா. எங்களை கண்ணோக்கி பாருங்கப்பான்னு சொல்லலாமா? என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மாலெல்லாம் கூடும் என்று உம்மை நான். ஒருவேளை நம்பிக்கையற்று நம்ம இருக்கலாம், ஆனா கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கன்னு வசனம் சொல்லுது. நம்பிக்கை இழந்துடாதீங்க. நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, அப்பா என்னால ஒண்ணும் முடியாதப்பா, நீங்க தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு நம்மளை ஆண்டவருடைய பாதத்தில் சரணடைய செய்யும் பொழுது, கர்த்தர், யெகோவாகிய கர்த்தர், கன்மலையான தேவன் எனக்கு உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று மறுபடி சொல்லமா? என்னால் ஒன்றும் கூடாதென்று. ஓ எஸ் ஜீசஸ், என்ன நான் தந்துட்டேன்ப்பா, உம்மால் எல்லாம் கூடுமே, உங்களை மாத்திரம் நான் நம்பி இருக்கிறேன்ப்பா.
எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்யவல். சொல்லமா பாப்பா, ஆண்டவரே ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்யவல்லவர். உன்னாலும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வாய்த்து ஏற்றதாய் பலன் தருவார். சொல்லலாமா எல்லாரும்? யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார். கண்ணீரை துருத்தியில் எடுத்து வாய்த்து ஏற்றதாய் பலன் தருவார். அந்நாளை எஸ் ஜீசஸ் எங்களையும் நீ மாற்ற வல்லவருப்பா. ஓ எஸ் ஜீசஸ், அந்நாளை கழிப்பாய் என்னையும் மாற்ற வல்லவர் நீங்கப்பா. மாற்றிடுவார் என்னால் ஒன்றும் கூடாதென்று உன்னை நான் தந்து விட்டேன். உம்மாலெல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். யெகோவாயிரே என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலாய் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே, எல்ரோய் என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலாய் என் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே. ஆகாரின் கண்ணீரை, ஆமாங்க, என் கண்ணீரை மாற்றுகிற தேவன். ஓ எஸ் ஜீசஸ், ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். என்னால் ஒன்றும் கூடாதென்று உங்களை நம்பி இருக்கிறப்பா. ஓ ஜீசஸ், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். அப்பா, மாலெல்லாம் கூடும்
கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். அல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களால ஒன்றும் முடியாதுப்பா, நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே, உங்களையே நாங்கள் நம்பி இருக்கோம்ப்பா. ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆண்டவர் உண்மையுள்ளவராக, நம்பத்தக்கவராக, நன்மைகள் செய்கிற தேவனாக இந்த காலவேளையில் நம் அருகில் இருக்கிறார். அப்பா, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம்ப்பா. நீர் போதித்து நடத்துகிற தேவன், கண்களை வைத்து ஆலோசனை சொல்லி எங்களை நடத்துகிற தேவன். நாங்கள் தடுமாறும் போதெல்லாம், நாங்கள் கூப்பிடுகிற போதெல்லாம் கிருபையால் நீங்கள் எங்களை தாங்குறீங்களேப்பா. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் உம் ஆயுள் முடியும் வரை. போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, போதித்து நடத்துகின்ற துணையாளரே, கண் வைத்து நடத்துகின்ற ஆலோசகரே, வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று நடத்துகிறேன். வலப்பக்கம் சாய்ந்தாலும் இடப்பக்கம் சாய்ந்தாலும் வழி இதுவே என்று நடத்துகிறேன். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. கண்களை உன் மேலே பதித்து வைக்கின்றேன், காய்களை வலைக்கு நீங்களாக்கி விடுகிறீர். ஆமாப்பா, சொல்லாமா, கண்களை உங்க மேல நாங்க பதிச்சு வைக்கிறோம்ப்பா. எல்லாவித சூழ்நிலைக்கும் எங்களுடைய கால்களை வலைகளுக்கு நீங்களாக்கி விடுகிறீர். தடுமாறும் போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம் கிருபையினால் என்னை தாங்குகிறீர். தடுமாறும் போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம் கிருபையினால். மறுபடியும் சொல்லாமா, தடுமாறும் போதெல்லாம். ஆமாப்பா, தடுமாறும் போதெல்லாம், கூப்பிடும் போதெல்லாம் கிருபையினால் என்னை தாங்குகிறேன். நான் தடுமாறும் போதெல்லாம், அப்பா கூப்பிடுற போதெல்லாம் கிருபையால் எங்களை தாங்குகிறீங்களே, தாங்குகிறீர். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என் ஆயுள் முடியும் வரை. இயேசுவே உம்மை ஆராதிப்போம். Yes Jesus, என் ஆயுள் முடியும் வரை. உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உண்மையுள்ளவரே, நம்ப
நம்பத்தக்கவரே. நன்மைகள் நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. ஓ நன்மைகள் செய்பவரே, எனக்குள்ளே வாழ்பவரே. எல்லாரும் சொல்லாமா? உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதி. worship you Lord. எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நீர் ஒருவரே எங்களுக்கு போதும்பா. எங்களுடைய நம்பிக்கை நாயகன் நீங்கப்பா. நாங்கள் நம்புகிறது உம்மிடத்திலிருந்து வரும். ஆமா, yes Jesus. உண்மையுள்ளவரே, நம்பத்தக்கவரே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே என் ஆயுள் முடியும் வரை. சொல்லலாமா? உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே என் ஆயுள் முடியும் வரை. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். உண்மையுள்ளவரே, ஆமென், ஹல்லேலூயா. நம்பத்தக்கவரே, ஹல்லேலூயா. உம்முடைய கிருபையினால் எங்களை தாங்குகிறவரே, ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை நாங்கள் நம்புகிறோம்ப்பா, உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா. நீர் எங்கள் தேவன், நாங்க உண்மையை நம்புறோம்ப்பா. கர்த்தரை என்றைக்கு நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாயிருக்கிறார். எனக்கு உங்களுக்கும் அவர் ஒருவரை நித்திய கன்மலையாயிருக்கிறார். இந்த காலவேளையில அப்பா, நீரே எங்களுடைய கன்மலை. நாங்க உண்மை நம்பி இருக்கிறோம்ப்பா. எங்க முழு மனதோடு நாங்க உண்மை நம்பி இருக்கிறோம்ப்பா. நீங்க மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையில போதும் ஆண்டவரே. நீங்க மாத்திரம் போதும் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உலகம் சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் எங்களுக்கு வைத்திருக்கிறத, எங்கனால விசுவாசிக்க கூடாதத எங்க நாட்கள்ல நீங்க பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்களேப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். பெரிய காரியங்களை செய்கிற தேவன் நம் நடுவில் இருக்கிறார். உமக்கு நன்றி ஆண்டவரே. உடைய கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீதியான வேலை எங்களோடு பேசுங்க, இடைப்படுங்க. உடைய வார்த்தைகள் எங்களோடு இடைப்படட்டும். நாங்கள் எங்கே சரி செய்யணுமோ இந்த இடத்துல நாங்கள் சரி செய்து நாங்கள் உம்முடைய வழியிலே நடக்க ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யுங்க. உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். நாம் நின்ற வண்ணமாக சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். ஹல்லேலூயா. வாசிக்கும்படியான சங்கீதம் சங்கீதம் 144. சங்கீதம் 144 தாவீதின் சங்கீதம். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீர் எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம்.
கர்த்தாவே, நீர் உமது வானங்களை தாழ்த்தி இறங்கி பர்வதங்கள் புகையும்படி அவைகளை தொடும். உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்துக்கு என்னை விலக்கி ரட்சியும். கர்த்தாவே, நான் உமக்கு புது பாட்டை பாடுவேன். தம்புரினாலும் 10 நரம்பு வீணையினாலும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலதுகையும் உடைய அந்நிய புத்தரின் கைக்கு என்னை விலக்கி தப்புவியும். எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-10,000 பழுகும். அனைவர் சேர்ந்து வாசிப்போம். இவ்விதமாக சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமேன், ஆமேன்.